பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது பேங்க் பெரும்பாலான வழக்குகளில் வந்து தோற்று தான் போகிறாங்கன்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்னென்ன காரணங்கள் நிறைய பேர் சொல்கிறேன், எப்படி சார் பேங்க் கேஸ் போட்டால் தோற்று போகும் அப்படின்னு. அதுக்கான காரணங்களை வரிசையாக சொல்கிறேன். உங்கள் பேரில் ஒரு வழக்கு போட்டாங்கன்னா அந்த வழக்கு தோற்று போகிறதுக்கான முக்கிய ஒரு 5 காரணங்களை பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா மாஸ் லோன். அதாவது ஒரு வங்கி உங்கள் மேலே வழக்கு போடுதுன்னா ஒருத்தர் மேலே தான் போட மாட்டாங்க. போட்டால் ஒரே சமயத்தில் 10,000 20,000 இப்படி தான் ஃபைல் பண்ணுவாங்க. சில மாநிலத்தில் அந்த கேஸையும் எடுத்துக்கிறாங்க. அதனால் மாஸ் லோனா, அதாவது நிறைய ஃபைலிங் பண்ணும்போது வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான வழக்கு நம்பர் ஆகிடுது. இதில் யார் இருக்கிறாங்க, யார் வந்து இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, யாருக்கு சம்மன் போய் ரீச் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதை ஃபைல் பண்ணுறது ஒரு அட்வொகேட் தான். அதே போல் 2வது பாயிண்ட் என்னென்னா பேங்க்கில் அவ்வளோ அட்வொகேட் கிடையாது. அதுதான் உண்மை. இப்போ ஐடிஎஃப்சின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நமன் சாம்பர்ஸ் மும்பையில் இருக்கிற இந்த அட்வொகேட்டுக்கு இந்திய லெவலில் ஒரு 200 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு 20 லட்சம் பேர்கிட்ட வந்து கடன் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 லட்சம் பேர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு மாசான லாயர்ஸ் வேணும். குரூப்பாக ஒரு 50,000 கேஸை ஃபைல் பண்ணுறாங்க, ஒரு 10,000 கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30-40 லாயராவது வேணும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஆனால் சிங்கிள் லாயரோ இல்லை 2 பேர் கொண்ட குரூப்பை ஃபைல் பண்ணுறதுனால இதனால் பேங்க்கில் வந்து போதுமான அட்வொகேட்ஸ் இல்லாததான் ஒரு காரணம். அதே போல் பேங்க்கோட பேனல் அட்வொகேட் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பேங்க்கோட பெரிய ஃப்ராடுத்தனம் என்னென்னா ஒரு பேனல் அட்வொகேட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அக்ரிமெண்ட் போட்டு பணம் கொடுத்து பெண்டிங்லேயே வச்சுட்டு வருவாங்க. குறிப்பிட்ட நேரத்தில் அவருக்கு பணம் கொடுக்காம என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த பேனல் அட்வொகேட்டுக்கு மாறிடுவாங்க. ஸோ அந்த பேனல் அட்வொகேட் வர வேண்டிய பணம் அப்படியே நின்றுடும். அவரும் அந்த கேஸை ட்ராப் பண்ணிவிடுவார். ஸோ என்ன ஆகுதுன்னா பேனல் அட்வொகேட்டு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டை அமைக்கிறது தான் முக்கியமான காரணம். அவர் 20 வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற இந்த பேங்க், பெரிய பேங்க்லாம் என்ன பண்ணுன்னா ஒரு பேனல் விட்டு வச்சுட்டு இருப்பாங்க, வசூல் ஆகலைன்ற காரணத்தை காட்டி அவரை விட்டுட்டு வேற ஒருத்தர் வச்சுருவாங்க. ஸோ அவர் கையில் பண்ண கேஸ் எல்லாம் அவர் தான் பார்க்கணும். அதுக்கு வக்காலத்து போட்டு சேஞ்ச் பண்ணி வாங்கவும் மாட்டாங்க. ஏன்னா இங்கே வழக்குகள் ரொம்ப அதிகமாக ஃபைல் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து கோர்ட் வந்து சிவில் சூட்டு போட்டுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும். உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா லோனை வாங்கி கட்டலான்னு வச்சுங்க, அவர் பேலன்ஸோட 12 லட்ச ரூபா இருக்குது. இதுக்கு ஒரு ஆர்பிட்ரேஷன் நடத்தினா அது பேங்க் செலவு பண்ணணும். செலவு பண்ணி திருப்பி அந்த அவார்டை எடுத்துக்கிட்டு நீ சிவில் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உனக்கு வந்து அது ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும். ஸோ அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டினா தான் உங்களுக்கு சிவில் கோர்ட்டில் நம்பரே ஆகும். ஸோ அந்த நம்பர் ஆக முடியாது. எல்லாரும் கட்ட முடியாது இல்லையா. ஒரு 10,000 பேர் கேஸை போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10,000 பேர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி தான் உங்களுக்கு சிவில் கோர்ட்டு கொண்டு போவாங்க. இவர்கிட்ட பணம் இருக்குது, சொத்து இருக்குது, வண்டி இருக்குது, இது வந்து சீஸ் பண்ணலாம்னு ஒரு நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் போவாங்களே தவிர இல்லைன்னா போக மாட்டாங்க. ஸோ அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸ் ஷிஃப்ட் நிறைய வந்து வாடகை இருக்கிறவங்க தான் லோன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து அட்ரஸ் ஷிஃப்ட் ஆகி போயிடுவாங்க. அவங்களுக்கு சம்மன்ஸ் ரீச் ஆகாது, அவங்களை கண்டுபிடிக்கவும் முடியாது. இந்த பட்ட சூழ்நிலைகளை வந்து இதுதான் வந்து மாசான விஷயம். அதனால் பேங்க் ஒரு 100 பேர் மேலே வழக்கு போடணும்னு முடிவு பண்ணால் அதை ஒரு 10 பேரோ 8 பேரோ தான் வந்து உங்களை ஆக்ஷன் எடுக்க முடியும். நான் தவறுதலாக சொல்லலை. இது வந்து பேங்க் ஃபீல்டில் நான் இருக்கிறதுனால எதுக்காக இப்போ கேஸ் போட்டால் வந்து பேங்க் ஜெயிக்க முடியாதுன்ற காரணங்கள் இதுதான். இது இல்லாமல் சில காரணங்கள் இருக்குது. நான் வேறு பதிவில் சொல்லியிருக்கேன். முக்கியமாக இந்த